என்ன ஒரு ஒரு கிரியேட்டிவான ஒரு ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாரும் ரீல்ஸ் பண்ணும்போது அந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஃபேஸில் ரியாக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ இவர் வந்து கிரியேட்டிவிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு சாங்காக பாருங்களேன். இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த தேய்க்கிறங்கிற ஒரு சாங்க்கு வந்து அவர் அயன் பாக்ஸ் எடுத்து இப்படி தேய்ச்சிக்கிட்டே போனார் பார்த்தீங்களா, அதே ஹைலைட்டு. இதோட இன்னொரு ஹைலைட் என்னென்னா, அதில் அந்த பாருங்க இந்த ப்ளக் பாயிண்ட்டை தூக்கி பின்னாடி சொருகிக்கிட்டு இப்படியே போனார் பார்த்தீங்களா, அது ரெண்டாவது ஹைலைட்டு. நீ ஏறி யார கபில அது நம்ம காலம் பார்த்துக்கலாம். மூணாவது ஹைலைட்டு, இவ்வளவுலாம் பண்ணும்போது அவர் பொண்டாட்டி எதுவுமே பேசாமல் விளக்க மரத்தை கையில் வச்சுக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டே நின்றாங்க பார்த்தீங்க, இது மூணாவது ஹைலைட்டு. ஸோ இதில் ரீல்ஸ் பண்ணது இவராக இருந்தாலும், ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து இதுக்கு வந்து அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் இது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி இது முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பொறுமையாக விளக்க மரத்தை கையில் வச்சுக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டே நின்றாங்க பாருங்கள். அவங்கள வந்து நம்ம பாராட்டணும். வெரி ஃபன்னி, நல்லா இருக்கு, ஐ அப்ரிஷியேட் இட். ஏன்னா அவங்க கொஞ்சம் எமோஷன் ஆகி இருந்து விளக்க மரத்தை தூக்கியிருந்தா வேறு மாதிரி போயிருக்கு ரீல்ஸு. வீடு கூட்டும்போது ரீல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வீட்டு வேலை ஏதாவது செய்யும்போது வந்து ரீல்ஸ் பண்ணுறது, பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி சுரண்டுறது, இந்த வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னு விளக்கு மாறு பிஞ்சிரும் என்ன. ஸோ அவங்களுடைய இதை கோஆப்ரேட் பண்ணதுனால இந்த ரீல்ஸ் வந்து நல்லா அமைஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் க்ரியேட்டிவிட்டியாக எடுங்க. ஸோ எடுக்கும் பொழுது பக்கத்தில் உள்ளவங்க விளக்கமரம் கருவாலோ கத்தியோ கையில் இல்லாத நேரம் பார்த்து நீங்கள் இந்த ரீல்ஸ் எடுங்க. இது வந்து ஒரு அஃபெக்டாக வராது. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிரு. அடுத்து போகும். வடக்கன்கி தான் இந்த வேலை நிறையா பண்ணுவாங்க, அவங்கள தான் இதை பண்ணுறாங்க. என்னடா கிடைக்குது இதில்? கேட்கக்கூடாதுன்னு இருந்தா இப்போ கேட்குறேன் சொல்கிறான். ஏடா கையில் பால் இருக்குது, கையிலே ரொட்டி இருக்குது, நினச்சி தொட்டு தின்னு, இல்லைன்னா நீ 2 கடி கடிச்சிட்டு அந்த பிள்ளைக்கு 2 கூடு கொடு. அதை விட்டுட்டு அந்த பிள்ளைய மல்லாக்க படுக்க போட்டு அது வாயில் நீ ஜூஸை ஊற்றி அதில் நீ வந்து ரொட்டியை நினச்சி திங்கிறதுனால எதுவும் டேஸ்ட் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆக போதா? இதுதான் உண்மையான காதல். இது என்னடா லவ்? இந்த லவ் ஓகே, நான் இப்படி வந்து யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. சரி, இதுவே அது ஏதாவது பாய்சன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அவன் பார்க்கறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமாக இருக்கடா. சரி, இந்த மாதிரி பண்ணால் அது வந்து மிகப்பெரிய காதலா? இல்லை இப்படி ஊற்றி சாப்பிட்டாதே எதுவும் உங்களுக்கு இறங்குமான்னு கேட்குறேன். இது என்னடா அது? இது என்னது? எல்லாம் கையிலே இருக்கு, அப்புறம் கையிலே வச்சு திங்க வேண்டியதானா? இது எதுக்குன்னா வாயில் ஊற்றி அதை அதில் தொட்டு டப்பக்குன்னு மூக்குக்குள்ளே போயிட்டு அடைச்சிக்கிச்சா என்ன பண்ணுறது? சரி, அந்த டயத்தில் டக்குன்னு இருமல் வருது, தும்முற மாதிரி வருதுன்னா டக்குன்னு தண்ணியை வாய்க்கில் வச்சிருக்கேன், அது பாட்டில் மூக்குக்குள்ளே அடைச்சிக்கிட்டு செத்து போயிட்டா என்னடா பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி இது வந்து வடக்கே நிறையா பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் யாரும் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. இது வந்து லாஸ்ட் வரைக்கும் எவனும் சாப்பிட மாட்டா. ஏதோ கல்யாணம் பண்ண 3 மாதம் வரைக்குமோ இல்லை காதலிக்கும் போது தான், அதுக்கப்புறம் நிலைமைலாம் வேறு மாதிரி இருக்கும். உன் மனதில் நான் பெரிய கலெக்டர் நினைப்பா, எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா. சரி, இதுவும் ஒரு உண்மையான காதல் பாடு. பாடு. ஜனகன மனகன நாயகி ஜெயகி பாரதி பாக்கியதாரா பஞ்சாமத்து பசங்க உராட்ட மராட்ட ஜெயகி ஜெயகி. இந்த மாதிரி ஒரு இதை வந்து இது வரைக்கும் யாரும் படிச்சது கிடையாது. இதை என்னால மட்டுமில்ல, இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இதை எழுதினார் பாருங்க, அவர் பேர் என்ன, ரவீந்திரநாத் தாகூரா. அவருடைய கடைசி மயனா தான் அவன் கண்டிப்பாக இருப்பான். ஏன்னா அவனால் மட்டும்தான் தெளிவாக படிக்க முடியும். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி.
தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு ஸோ இப்போ படிக்கிற பசங்க எல்லார்ட்டையுமே கேட்டால் மேக்ஸிமம் இது வந்து யாருக்குமே தெரியாது. ஏதோ இவர் கொஞ்சம் கரெக்டாக படிக்கிறாரு. அதில் அவர் படித்ததை பார்த்துருப்பீங்க. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும். காட்ட பாருங்க. மனகன நாயகி ஜெயகி பாரதி பாக்கியதாரா. பாருங்க, பாரதி ஜெயகே பாரது பாக்கியா தாதா. அந்த சாங் அந்த பாட்டில் முதல்ல வர்றது இதுதான் உண்மையான இது. நம்ம படிக்கிறது தப்பு. இவர் தான் அதான், ஏன்னா அவர் பையன் அவருக்கு தெரியும். அடுத்த வரி கேளுங்க. பாடு பாடி தொலையும். பஞ்சாமத்து பசங்களுக்கு ஒரு ஆட்டம் மராட்டா ஜெயகி. அதாவது பஞ்சாமதத்தை பசங்களுக்கு கொடுறா டாட்டா. நாமளும் எவ்வளவோ கிறுக்குத்தனமா ஆட்களை பார்த்துருக்கோம், ஆனா இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளை பார்த்தது இல்லையடா. ஏன்னா பஞ்சாமிரதம் வந்து நம்ம வந்து என்னமோ பஞ்சாப் பசந்தி குஜராட்டாமான்னு படிக்கிற அது தப்பு. இப்போ இவர் சொன்னார் பாருங்க, பஞ்சாமிரதத்தை பசங்களுக்கு கொடுறா கேட்பாங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் அந்த வரியில் வர்றது. ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு எல்லோரும் பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வருவாங்க, ஐயப்பனுக்கு மாலை போட்டிருப்பாங்க, பழனிக்கு மாலை போட்டிருப்பாங்க. அந்த இதை அடிப்படையை கொண்டு தான் இந்த பாட்டில் அவர் எழுதியிருப்பாங்க போல. ஏன்னா நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன், ஆனா இப்படி ஒரு கேஸை என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல நினைச்சேன் சொல்கிறாப்புல. ஏன்னா இவருக்கு தெரியாமல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தேவையானவங்க இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க. முன்னாடி 90s காலத்தில் 80s காலத்துலலாம் வந்து ஒழுங்காக யாருமே படிக்கிற கிடையாது. அந்த இது யாருமே தெரியாது. இப்போ உள்ளவங்களுக்கு தான் இது தத்துரூபமாக படிக்கிறாங்க. ஸோ இது ஒரு இதான் இப்போ உள்ள நிலைமுறை. ஐயோ எங்க யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். என்னால் கூட இதை சொல்ல முடியும், 80,000 ரூபாய் 30,000 ரூபாய் சோஃபான்னு. ஆனால் எங்களால் முடிஞ்சதுன்னு நாங்கள் சொல்கிறோம். கடையில் வந்து ஆள் போட்டு அந்த ஏசி அந்த இது கரண்ட்டு எல்லாமே போட்டு ஒரு பிரம்மாண்டமாக எதுவும் எங்களால் காட்ட முடியாது. எல்லாமே சிம்பிளாக பண்ணுறோம். இவர் தான் சோப்பா தம்பி. ஆனால் வந்து ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டுங்க பயங்கரமாக சொல்லப்போனால். சோப்பாவுக்குன்னு இவனை படைக்கப்பட்டது. ஆனால் இவன் சோப்பாவுடைய வாரிசு மூலமாக தான் பிறந்திருப்பானாட்டுக்கு. இவனுடைய பூர்வீக ஜென்மம், இதுக்கு முந்தைய ஜென்மம் வந்து சோப்பாவினால தான் அவங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனால் சோப்பாங்கிறது இவன் ஆள் மனசில் பதிவாகி 24 சோப்பா நினப்பிலே இருக்கான். இவங்கள மாதிரி ஆளுங்களாம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று வருது. ஸ்கூல் போனாலும் சோபா, வீட்டுக்கு வந்தாலும் சோபா. அவள் அப்பா கூட இந்த பிஸ்னஸை விட்டாலும் இவன் விட மாட்டான். வெளில வந்தால் கூட மிதந்துக்கிட்டே சோப்பா விற்கிறாங்க. வெள்ளத்தில் கூட வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் சோப்பாவுக்கு. ரொம்ப மழை பெஞ்சு அந்த தண்ணியில் அவங்க கடையை அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமையில நிறைய மக்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு எல்லாம் நெனைஞ்சி சோஃபாலாம் போயிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு வந்து சோஃபா வேணுன்னா எங்கள்கிட்ட வாங்க, நான் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பண்ணி தரேன். சென்னையிலேயே வாங்க முடியாது. இதை என்னால் மட்டும் இல்லை, இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இதே மாதிரி ஸோ இவனுடைய இதுலேயே இவனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 24 மணி நேரம் வேலையை சோப்பாவாக தான் வச்சுருக்கேன். இவன் பேசாமல் ஸ்கூலை நிப்பாட்டிட்டு சோப்பாவிலே இறங்கிடலாம். ஒருவேளை இவன் பிறக்கும்பொழுது ஒருவேளை அந்த சோப்பாவில் தான் பிறந்தானா. அதனால் சோப்பா வெறி பிடிச்சி போயிருக்கேன். எல்லாம் தூங்கிட்டாளுங்களா? சென்னை மயிலாப்பூர் மிஷோபடிச்சில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக 2 சீட்டர் வந்திருக்கு. ரெக்லான்னு சொல்லுவாங்க, பிராண்டட். இதுக்கு மேலே சோஃபாவே இல்லை. இதில் உட்காந்தா வேறு சோஃபா சோபா சோபா. சரி, பாவங்க அந்த மாப்பிள்ளை. சொல்லப்போனால் அவர் வந்து ரொம்ப பாவம். ஏன்னா வந்து அவரோட ஒய்ஃப் வந்து மிகப்பெரிய ஒரு டான்ஸராக இருப்பாங்க போல். கிளாசிக் வெஸ்டர்ன்லாம் பெரிய டான்ஸராக இருப்பாருங்கட்டுக்கு. அவங்களால சாங்கு போட்டவங்க கண்ட்ரோல் பண்ணல ஆடிட்டாங்க பாருங்கள். இவருக்கு வந்து இவரால் வந்து இவருக்கு டான்ஸ் ஆட முடியலை. ஆனால் மனைவியோட டான்ஸ் பார்க்கும்போதே பயப்படுறாரு. ஸோ வந்து ஒய்ஃப் டான்ஸ் ஆடும்பொழுது கூட உள்ளவங்க 50 பேர் சேர்ந்து ஆடுறாங்க. ஆனால் பாருங்கள் அவரால் அதை ஆட முடியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ரீல்ஸ் பண்ணுற பொண்ணுக்கு ரீல்ஸ் பண்ணுற பையனை கட்டி வைங்க, டான்ஸ் ஆடுற பொண்ணுக்கு டான்ஸ் ஆடுற பையனை கட்டி வைங்க. அப்படின்னா அவங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க பாட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்குவாங்க.
ஸோ இந்த மாதிரி ஆட தெரிஞ்சவங்களையும் ஆட தெரியாதவங்களையும் நீ திருமணம் செய்து வச்சிங்கன்னா இப்படித்தான் வேறு எவனாவது ஊரை போந்து ஆடிட்டு போயிடுவேன். அதனால் ஆடுறவனை கட்டுங்க, பாடுறவனை கட்டுங்க. அப்போனா வந்து இந்த ஒரு பிரச்சனைகள் வராது. బహురానికి పంజరానికి పెళ్లి చేసే పాడులో அதாவது வந்து இது ஒரு திருமணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள அந்த காலத்தில் திருமணங்கள் வந்து பால் கொடுத்தா இவங்க பாதி குடிச்சிட்டு அவங்க பாதி குடிக்கிறது, ஏதாவது ஸ்வீட் கொடுத்தா இவங்க பாதி சாப்பிட்டு அவங்க பாதி சாப்பிட்றது. இதுதான் வந்து அந்த காலத்தில். நான் இப்போ அந்த முறையை வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து பால் கொடுத்தா வாங்கி முன்னாடி யார் இருக்காலும் மேலே எரியணும், அதே மாதிரி அவங்க ஸ்வீட் கொடுத்தாலும் அதையும் வாங்கி முன்னாடி யார் மேலே எரியணும். இதுதான் இப்போது நடைமுறையில் திருமணம். நீங்கள் 90s 80s காலத்தில் மாதிரி இப்போ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அந்த கல்யாணம் செல்லாமல் போயிடும். எது கொடுத்தாலும் எதிர்த்தாப்பில் எவன் நிற்கிறானோ அவனை எரியணும், ஐயர் மேலே எரிஞ்சிடக்கூடாது. அப்புறம் கல்யாணம் நடக்குது. ஒரு ரீல்ஸ் பண்ணுறவர், ஒரு வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள், பயங்கரமாக பண்ணுவார். எல்லாமே அந்த கை ரியாக்ஷனில் பண்ணுவார். அவரோட பேஸ் ரியாக்ஷன் வந்து நேச்சுரலாக அந்த சாங்கில் ஏற்கனவே பண்ணியிருந்தவங்க கூட அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க, அதோட பல மடங்கு அவர் பண்ணுவார். ஸோ இது எப்போவோ போயிருக்க வேண்டியது சினிமா துறையில். நான் பாருங்கள் இதை எப்படியோ அவர் மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் பாருங்களேன், உள்ளங்கை சும்மா அரிக்குது அம்மா, அதே உள்ளங்கை சும்மா அரிக்குதுன்னு சொல்லும்போது கூட சொரிகிறாரு. அப்போனா அது கிரியேட்டிவ் பாருங்கள் எப்படி நேச்சுரலாக பண்ணுறாரு. அரிக்குதுன்னு சொல்லும்போது சொரிகிறாரு. அடுத்தது பாருங்கள், இந்த ரியாக்ஷனை பாருங்கள். இதில் பயங்கரமான ரியாக்ஷன் பாருங்க. கைவசம் வைத்தியம் இப்போ சொன்னார் பாருங்க, இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். கைவசம் வைத்தியம் மெத்தை இருக்குன்னு சொன்னார். ஆனால் அது எதை குறித்து சொன்னார் தெரியல. ஆனால் எனக்கு என்னமோ வேறு மாதிரி தெரிஞ்சு. நீங்கள் வேணால் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது எதை வச்சு சொன்னார் தெரியல.